நான் சத்தியமாக சொல்கிறேன், கிளைமேக்ஸில் யூ வில் பி இன் டியர்ஸ். மாடர்ன் சினிமாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மூவியாக இருந்தாலும் சரி, லவ் ஸ்டோரி இஸ் ஆல்வேஸ் அண்ட் லவ் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது என்ன படம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஒரு ஒரு ஹாஃப் தாண்டினதுக்கப்புறம் நமக்கு வி கேன் ஃபீல் தட் ஃபஹத் ஃபாசில் சாரோட ஆக்டிங் அண்ட் சினிமா லவர்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இந்த படம். அன்னையும் ரசூலும் மாஸ் கமர்ஷியல் மூவிஸ் ட்ரெண்டில் இந்த மாதிரி டீப்பான ரியலிஸ்டிக்கான லவ் ஸ்டோரி. இந்த மூவியோட கதையை ஷார்ட்டாக பார்ப்போம். கொச்சியில் ஃபுல் டைம் டாக்ஸி டிரைவராக இருக்கிறது தான் நம்ம ஹீரோ ரசூல் அண்ட் அண்ணா ஒரு சேல்ஸ் கேர்ள். இவங்க 2 பேருமே வேறு வேறு ரிலிஜியன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இந்த மூவியோட பியூட்டியே நிறைய டயலாக்ஸ் இருக்காது, சைலண்டான கிளான்சஸில் கன்வே ஆகிற மாதிரி ஒரு லவ். ஹீரோயின் பின்னாடி ஹீரோ சுற்றுறது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக் பொய்டிக் ஃபீலிங் தரும். இவங்களுக்கு நடுவில் இருக்க ரிலீஜியன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்ட் இவங்க ஃபைனலாக சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் கிளைமேக்ஸ். அதான் இந்த மூவி. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆஸ் யூஷுவல் ஃபஹத் ஃபாசில் சார் லிவ்ட் அஸ் திஸ் கேரக்டர். அவரோட அந்த அட்ராக்டிங் ஐஸ் அண்ட் கிளைமேக்ஸில் காட்டுற ரா எமோஷன் எல்லாமே நம்மளையும் சேர்த்து மூவிக்குள்ளே கூப்பிட்டு போகும். ஆண்ட்ரியா மேமும் அவங்களோட ரோலை பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபியில் அந்த கொச்சியோட ஸ்ட்ரீட் லைஃப்பும் அந்த மழையும் அண்ட் சோல்ஃபுல்லான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நம்மளும் கொச்சியில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தோணும். ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, மலையாளமில் பாருங்கள். ஐ வுட் ரேட் திஸ் 4 out of 5. அண்ட் ஃபஹத் ஃபாசில் சாரோட எந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லேடி லோக்கிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.